ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கால்ஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி டேட்டு வந்து வெட்னஸ்டே ஃப்ரெண்ட்ஸ், 31 டிசம்பர் 2025. இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்டு டே இன்றைக்கி. நேற்று வந்து கால் கொடுத்துருந்தேன். அது வந்து நேற்று வந்து கான்ட்ராக்ட் இன்றைக்கி மாறுறதுனால அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ட்ரேடு. பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் பை 59,100, டார்கெட் வந்து 59,255, ஸ்டாப் லாஸ் வந்து 58,914. டைமிங் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 1:50க்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 155 பாயிண்ட் டார்கெட்டு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி கான்ட்ராக்ட் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் வந்து ஜனவரி கான்ட்ராக்ட்லேயும் அந்த 150 பாயிண்ட் வந்து பை ஆகிருக்கு. ஓகேங்களா? கரெக்டாக 1:50க்கு. ஓகேங்களா? 1:50க்கு இந்த இடம். இங்கேருந்து 150 பாயிண்ட் 500 வச்சுங்களேன். 500லேருந்து ஒரு 155 பாயிண்ட்டு 655 போயிடுச்சு. ஓகேங்களா? ஒன் டே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா டார்கெட் போயிடுச்சு. இந்த மாதிரி அக்யூரேட்டான கால்ஸ் வந்து வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ட்ரேடும் எடுத்தோம் நேற்று. ட்ரேட் எடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள். நேற்று எடுத்த டைமிங்கோடு இருக்குது பாருங்கள், டேட்டு டைமு. ஓகேங்களா? கரெக்டாக 1:49க்கு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 31 வந்து கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் ஆனதுனால, இது நான் டிசம்பர் கான்ட்ராக்ட் எடுத்தேன். கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆனதுனால நைட்டு வந்து 31 நைட்டு 2:31க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் தான். ஒரு 100 பாயிண்ட் மேலே தான் போய் முடிஞ்சிருந்தது. ஒரு 50 பாயிண்ட் மட்டும் ரீச் ஆகாமல் இருந்தது. அது 100 பாயிண்ட்டுக்கு வந்து 6,880 வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கால்ஸ் வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு 50 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம லைவ்லேயே வந்து நம்ம பேசலாம். நான் டெய்லி லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கு வந்து மினிமம் வந்து 50 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து இருக்குது. அதனால் ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைப் வந்த உடனே நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம லைவ்லேயே நம்ம பண்ணலாம் ட்ரேடு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளைமர் வந்து, நான் சிபி ரிஜிஸ்டர் பண்ண அட்வைசரி கிடையாது. அதனால் இது தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ், நீங்கள் எது நடந்தாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு. இது என்னுடைய செட்டப் வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான். ஓகேங்களா? அதனால் நம்ம லைவ் வந்து கூடிய விரைவில் நம்ம வரலாம். சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.